ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் நானும் அம்மாவும் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அப்படியே க்ராசரி வாங்கிட்டு வரலான்னு தான் வெளியே கிளம்பணும். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்லாம் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் தான் க்ராசரி வாங்க போயிருந்தோம். என்ன தான் எனக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சாலும் எனக்கு எங்கள் அம்மா கூட பின்னாடி உட்காந்துட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, நான் பின்னாடி உட்காந்துட்டு அப்போ தான் நிறைய ஸ்டோரிஸ் பேசிட்டு போவேன். இது அதுன்ட்டு இது இப்போ கிடையாது, நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இதுதான் நடக்கும். அம்மா இந்த ரவுண்ட் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டுலாம் கூட சுற்றி இருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது. இப்போ மேரேஜ் ஆகிட்டும் நான் இப்படியே இருக்கிறது ஒரு பிளெஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரியே உங்களுக்கும் உங்கள் அம்மா கூட வந்து பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் 65யும் பிளான் பண்ணனால அம்மா வந்து பன்னீர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக க்ராசரிஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வெளியே கொஞ்சம் நேரம் இருக்க முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. போயிட்டு வரவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வெயில் அதிகமாக இருக்கனால எல்லோரும் மறக்காமல் தண்ணி குடிங்க, தண்ணி குடித்து உடம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அம்மா வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஏன்னா கேபேஜ் வந்து கடையில் பார்த்தோம், அந்தளவுக்கு நல்லா இல்லை. அப்புறம் எங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனும் கிடைக்கல, அதனால் வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும் வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாமேன்ட்டு அம்மா வந்து கேரட் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் வந்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும், அப்போ தான் வந்து ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி நான்வெஜ் செய்யலை, ஏன்னா வந்து அமாவாசைக்கு முன்னாடி நாள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் எப்போவுமே, அதனால் நான்வெஜ் செய்யலை. அதனால் நான்வெஜ்ஜை டேலி பண்ணுறதுக்காக ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் 65 தான் பிளான் பண்ணோம். அம்மா வந்து ரொம்ப அழகாக வெஜிடபிள் கட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக. அம்மா வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன், நீ வந்து பன்னீர் 65 செய்யன்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகேம்மா, நான் பன்னீர் 65 செய்கிறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் 65க்கு வந்து க்யூபாக அம்மா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க பன்னீரை. வெறும் மசாலாஸ் மட்டும்தான் நான் ரெடி பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து பவுலில் வெறும் மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் வந்து 65 மசாலா, அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மசாலா, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 3மே வந்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிட்டேன். மசாலா ரெடி ஆனோடனே பன்னீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். பன்னீர் மிக்ஸ் பண்ணும்போது வந்து நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பாதி பன்னீர் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பன்னீர் எல்லாமே வந்து மசாலாவில் கொட்டிட்டு ரொம்ப பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். நல்லா இந்த அளவுக்கு மசாலா வந்து எல்லா பன்னீர்லேயும் ஒட்டின பிறகு அதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி டைரெக்டாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் மசாலாலாம் அதில் நல்லா ஒட்டட்டும்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அம்மா வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி பெரிய கடாயில் தான் செய்வாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குன்றனால பெரிய கடாய் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வந்து நல்லா வெஜிடபிளை வந்து வதக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் சால்ட் சேர்த்துக்கிட்டாங்க, ஏன்னா வெஜிடபிள் வந்து சீக்கிரமாக வதங்குன்றனால. வெஜிடபிள் நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக சோயா சாஸ், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாங்க. சாஸ் ஊற்றிட்டு சாஸை வந்து நல்லா வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி வெடித்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சாஸ் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த ரைஸோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ், இதையும் ரைஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் குழஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எங்களில் யாருக்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து 65 செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
ஒரு சின்ன கடாயில் வந்து ஆயில் வந்து தாராளமாக ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா ஃப்ரை பண்ணணுன்றனால. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்த பன்னீர் வந்து எடுத்து டைரெக்டாக வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அரிசி பவுடர் போட்டிருந்தனால நல்லா மொறுமொறுன்னு வந்து இருந்தது. வெளியே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருந்தது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. ரெடியானதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சுட சுடன்னு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டேன். எப்போவுமே வந்து நான் எது சமைச்சாலும் ஃபஸ்ட்டு வாய் வந்து அம்மாவுக்கு கொடுத்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். அம்மா வந்து சூடாக வைக்காத அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு 2-3 பன்னீர் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பிளேட்டில் போட்டு எல்லாருக்கும் வந்து சாப்பிட கொடுத்தேன். கொஞ்சம் க்ரன்ச்சியாக கடிச்சிக்கிறதுக்காக சைடில் வந்து ஆனியன் வச்சுருந்தேன். ஆஃப்டர்நூன் வந்து அம்மா வந்து பாட்டி வீட்டுக்கு போகிறதுனால லன்ச் வந்து நான் வந்து சாப்பிட்றேன்னுட்டாங்க. அதனால் நானும் ஹஸ்பண்டும் தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். 2 பேர் உட்காந்து சாப்பிட டைமே கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்க ஏ ஷிஃப்ட்டு பி ஷிஃப்ட்டுன்னு போகும்போதெல்லாம் கட்டிட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்டாக நைட் ஷிஃப்ட் இருந்தால் ஆஃப்டர்நூனில் உட்காந்து சாப்பிடுவோம், இல்லைனா வந்து ஆஃபில் தான் நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். அதனால் இது வந்து ஒரு ப்ரீஷியஸான டைம் மாதிரி நாங்கள் உட்காந்து எல்லாமே பேசிட்டு சாப்பிடுவோம். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு அன்றைக்கி பாப்கார்ன் தான் பண்ணேன். நான் எடுத்த ஃப்ளேவர் வந்து மேஜிக் பட்டர். எனக்கு வந்து பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வந்து வெறும் பாப்கார்ன் மட்டும்தான் பண்ணி சாப்பிட்றது. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி சீசனிங் வாங்கியிருந்தேன், பாப்கார்ன் சீசனிங். சரி அதை ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் இன்றைக்கி நான் பாப்கார்னே பண்ணது. சுட சுடன்னு வந்து பாப்கார்னை வந்து பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். வெறும்னே சீசனிங் ஆட் பண்ண வேணாம், ஒரு தேட்டரில் வாங்கி சாப்பிட்ற ஃபீல் இருக்கணுன்றதுக்காக அமுல் பட்டர் வந்து எடுத்திருந்தேன். நான் வந்து இதில் வந்து ஆஃப் பட்டர் தான் வந்து யூஸ் பண்ணேன், ஏன்னா வந்து ஆல்ரெடி அதில் வந்து பட்டர் ஃப்ளேவர் தான் எடுத்திருந்தது. ப்ளஸ் வந்து பாப்கார்னோட குவான்டிட்டியும் வந்து கம்மியாக தான் இன்றைக்கி நான் பண்ணனால அதில் வந்து ஆஃப் பட்டர் மட்டும்தான் எடுத்து போட்டேன். பட்டர் வந்து பாப்கார்னில் போட்டதும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பாப்கார்ன் சூடாக இருந்தனால அது பார்க்கும்போதே அழகாக இருந்தது மெல்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து நான் சீசனிங் இப்போது 2 days பிஃபோர் வாங்கியிருந்தேன். பாப்கார்ன் சீசனிங் ட்ரை பண்ணணுன்னே வாங்கியிருந்தேன். அது அப்படியே வந்து பாப்கார்னில் லைட்டாக வந்து தூவி விட்டேன். ஏன்னா அதிகமாக போடல, ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்கணும் தெரியல. அதனால் லைட்டாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அந்த பட்டர் ஃப்ளேவரும் ப்ளஸ் வந்து இந்த ஃப்ளேவர் எப்படி இருந்ததுன்னா, நம்ம வந்து சீட்டோஸ் சீஸ் பால்னு நினைக்கிறேன், சீஸ் பால் சாப்பிடுவோம்ல, அப்படியே இருந்தது அந்த ஃப்ளேவர் வந்து, அந்த சீசனிங்கோட ஃப்ளேவர். நைட்டு டின்னருக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து பன்னீர் 65 இருந்தது. அதை அப்படியே டின்னருக்கு வச்சு சாப்பிட்டா அன்றைக்கி டே நல்லபடியாக போச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். மாம் டாட்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.